ஓம் நமச்சிவாய. இந்த ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரையிலான வார ராசி பலன்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. வீடியோவுக்குள் சென்று பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். ஓம் நமச்சிவாய. ஆகஸ்ட் 9ஆம் தேதி முதல் 15 வரை உள்ள காலகட்டம் மேசராசி அன்பர்களுக்கு உற்சாகமும் புதிய வாய்ப்புகளும் நிறைந்த வாரமாக அமையப் போகிறது. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் தைரிய வீரிய ஸ்தானத்தில் வலுவாக இருப்பதால் உங்கள் தன்னம்பிக்கை மற்றும் உழைக்கும் திறன் அதிகரிக்கும். அலுவலகத்தில் பணி சுமை மற்றும் அலைச்சல்கள் சற்று அதிகமாகவே இருக்கும். உங்களின் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். புதிய பொறுப்புகள் தேடி வரலாம். சக ஊழியர்களுடனும் மேல் அதிகாரிகளுடனும் பேசும்போது உங்களுக்கு நிதானம் தேவை. வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. லாபஸ்தானத்தில் உள்ள கிரக நிலைகளால் வருமானம் உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். ஆடம்பர பொருட்கள் மற்றும் சுபகாரியங்களுக்கான செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளது. புதிய முதலீடுகளை இந்த வாரம் தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக பங்குச்சந்தை முதலீடுகளில் கவனம் தேவை. குடும்பத்தில் மகிழ்ச்சியான மற்றும் இணக்கமான சூழல் நிலவும். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகளின் கல்வி அல்லது வேலைவாய்ப்பு தொடர்பாக நல்ல செய்திகள் வந்து சேரும். உறவினர்களின் வருகையால் இல்லம் சுறுசுறுப்பாகும். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பதன் மூலம் அலைச்சலை குறைக்கலாம். ஒட்டுமொத்தமாக இந்த வாரம் ஆரோக்கியம் உங்களுக்கு சீராகவே இருக்கும். எனினும் அதிக வேலை காரணமாக உடல் அசதி அல்லது மனச்சோர்வு ஏற்படலாம். முறையான ஓய்வு மற்றும் தியானம் மேற்கொள்வது மன அமைதியை தரும். இன்னொரு முக்கியமான எச்சரிக்கை உங்களுக்கு என்னவென்றால், வருகின்ற ஆகஸ்ட் 12ஆம் தேதி சிம்ம ராசியில் நிகழும் சூரிய கிரகணத்தின் காரணமாக அன்றைய தினம் நீங்கள் யாரிடமும் தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும். முக்கிய முடிவுகள் எடுப்பதை அன்று தள்ளி போடுவது நல்லது. இந்த வாரம் முழுவதும் நற்பலன்கள் உங்களுக்கு அதிகரிக்க செவ்வாய்க்கிழமைகளில் அனுமன் சாலிசா பாராயணம் செய்வதும் முருகப்பெருமானை வழிபடுவதும் நன்மை அளிக்கும். பொதுவாக இந்த வாரம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரையில் உள்ள இந்த வாரம் உங்களுக்கு மிகச்சிறப்பான வாரமாகவே அமையும். ரிஷபராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கு சுப செய்திகளும் நிலுவையிலிருந்த காரியங்களில் வெற்றியும் தேடி வரும். மனதில் புதிய தெம்பும் சுறுசுறுப்பும் கூடும். சவாலான சூழ்நிலைகளிலும் உங்கள் திறமையால் எளிதில் சமாளிப்பீர்கள். வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதை நல்ல முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வாடிக்கையாளரின் ஆதரவும் பெருகும். தொழிலை விரிவாக்கம் செய்யும் எண்ணம் இருந்தால் திட்டமிட்டு செயல்படுவது நல்ல லாபத்தை தரும். பொருளாதார நிலை இந்த வாரம் திருப்திகரமாக இருக்கும். எதிர்பார்த்த பணவரவு கைக்கு வந்து சேரும். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பை உயர்த்த முடியும். குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். கணவன் மனைவி இடையே புரிந்துணர்வு அதிகரிக்கும். பிள்ளைகளின் வளர்ச்சி குறித்த சுபமான செய்திகள் கிடைக்கும். உடல் அளவிலும் மனதளவிலும் நல்ல புத்துணர்ச்சி காணப்படும். வழக்கமான உடற்பயிற்சியையும் சீரான உணவு முறையையும் பின்பற்றுவது ஆரோக்கியத்தை மேலும் வலுப்படுத்தும். முக்கியமான முடிவுகளை அவசரப்படாமல் தீர ஆலோசித்து எடுப்பது நல்லது. வெள்ளிக்கிழமையன்று சுக்கிர வழிபாடோ அல்லது மகாலட்சுமிக்கு நெய் தீபமேற்று வழிபடுவதோ கூடுதல் நன்மைகளையும் சுபிட்சத்தையும் தரும். மொத்தத்தில் ரிஷபராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாரம். மிதுன ராசிக்காரர்களுக்கு உள்ள இந்த வாரத்தினுடைய பலன்கள். தொழில் முறையில் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான திருப்பங்களை தரும். உங்கள் ராசிநாதன் புதனின் சாதகமான நகர்வால் பேச்சாற்றல் மற்றும் தொடர்புகள் மூலம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். இருப்பினும் சனி வக்ர நிலையில் இருப்பதால் பணியிடத்தில் வேலை பளு அதிகரிக்கலாம். மேலதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. புதிய தொழில் முயற்சிகளுக்கு தேவையான திட்டமிடல்களை செய்ய இது ஏற்ற வாரம். குடும்பஸ்தானத்தில் குருவின் சுப பார்வை இருப்பதால்
பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும். எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புண்டு. அதே வேளையில் செவ்வாயின் தாக்கத்தால் வீண் செலவுகள் அல்லது சொத்து வாகனம் தொடர்பான சிறு பராமரிப்பு செலவுகள் வரக்கூடும். கடன் கொடுப்பது அல்லது பிறருக்கு ஜாமீன் கையெழுத்திடுவதை தவிர்ப்பது உத்தமம். குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சியும் அனுகூலமும் காணப்படும். கணவன் மனைவி இடையே புரிந்துணர்வு அதிகரிக்கும். உற்றார் உறவினர்களின் ஆதரவு கிடைத்தாலும் வார்த்தைகளில் நிதானம் தேவை. சுபகாரிய பேச்சுகள் ஆரம்பத்தில் சிறிய தாமதத்திற்கு பின் நன்மையில் முடியும். அதிகப்படியான வேலை மற்றும் மன அழுத்தத்தால் உடல் சோர்வு ஏற்படலாம். போதுமான உறக்கம், சீரான உணவு மற்றும் லேசான உடற்பயிற்சிகளை மேற்கொள்வது உடலையும் மனத்தையும் புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்க உதவும். இந்த மிதுன ராசிக்காரர்கள் புதன்கிழமைகளில் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி வழிபட தடைகள் நீங்கி நலன்கள் நன்மை பயக்கும். கடக ராசிக்காரர்களுக்கான வாராந்திர பலன்கள். பணியிடத்தில் உங்கள் கை ஓங்கும் வாரமாக இது அமையும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்புடன் நிலுவையில் இருந்த வேலைகளை விரைந்து முடிப்பீர்கள். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்களின் அறிமுகம் கிடைத்து லாபம் அதிகரிக்கும். வெளிநாடு அல்லது வெளியூர் தொடர்பான புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடும். பொருளாதார நிலை ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் பணவரவுக்கு குறை இருக்காது. கடன் சுமையை குறைக்க புதிய வழிகள் தென்படும். இருப்பினும் உங்கள் ராசிநாதன் சந்திரனின் விரைவான பயிற்சிகளால் ஆடம்பர செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் பட்ஜெட் போட்டு செலவு செய்வது நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். வாழ்க்கை துணையுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நெருக்கம் கூடும். பிள்ளைகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கான திட்டமிடல்கள் வெற்றிகரமாக தொடங்கும். கண், தொண்டை அல்லது செரிமானம் தொடர்பான சிறு அசௌகரியங்கள் வந்து செல்லலாம். வெளி உணவு மற்றும் எண்ணெய் பலகாரங்களை தவிர்த்து போதிய நீர் அருந்துவது உடலை சீராக வைத்திருக்க உதவும். திங்கள் கிழமைகளில் சிவபெருமானுக்கு பாலபிஷேகம் செய்து அல்லது வில்வ இலை சாற்றி வழிபடுவது மன அமைதியையும் நன்மைகளையும் தரும். சிம்ம ராசி நேயர்களுக்கு உள்ள பலன்களை பார்ப்போம். பணியிடத்தில் உங்களின் திறமையும் தலைமை பண்பும் மிளிரும் வாரமாக இது இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டும் புதிய பொறுப்புகளும் கிடைக்க வாய்ப்புள்ளது. வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் கிடைக்கும். போட்டிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். புதிய தொழில் முதலீடுகள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும். உங்கள் ராசிநாதன் சூரியனின் பலத்தால் நிதிநிலை வலுவடையும். நிலுவையில் இருந்த பணவரவுகள் கைக்கு வந்து சேரும். பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். சொத்து சேர்க்கை அல்லது புதிய ரக வாகனங்களை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் நிறைவேறும். குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும். சுபகாரிய முயற்சிகள் கைகூடி வரும். வாழ்க்கை துணையின் ஆதரவு மனதிற்கு மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் தரும். உடன் பிறந்தவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். உடலில் சுறுசுறுப்பும் ஆற்றலும் அதிகரிக்கும். இருப்பினும் அதிக வெயில் அல்லது பயணங்களால் சிறு தலைவலி, உடல் உஷ்ணம் போன்ற அசௌகரியங்கள் வரலாம். போதிய அளவு ஓய்வும் நீர்சத்து நிறைந்த உணவுகளும் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானுக்கு வழிபாடு செய்வதும் ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் கேட்பதும் அல்லது சொல்வதும் மேன்மையான பலன்களை தரும். கன்னிராசி நேயர்களுக்கு உள்ள பலன்களை பார்ப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள். பணியிடத்தில் இந்த கன்னிராசி நேயர்கள் பணியிடத்தில் சவால்களையும் தாண்டி சிறப்பான சாதனைகளை இந்த வாரம் செய்வீர்கள். உங்கள் ராசிநாதன் புதனின் சாதகமான நிலவரத்தால் புத்தி கூர்மையும் திறம்பட முடிவெடுக்கும் ஆற்றலும் அதிகரிக்கும். மேலதிகாரியிடம் உங்களின் உழைப்பிற்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ஆதரவால் விற்பனை உயரும். புதிய கூட்டாண்மை பேச்சுவார்த்தைகளை தொடங்க உகந்த நாள். அதாவது பார்ட்னர்ஷிப்புக்கு இந்த வாரம் உங்களுக்கு உகந்த நாள். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். எதிர்பார்த்த இடங்களிலிருந்து தொகைகள் கைக்கு வந்து சேரும். பழைய நிலுவைகள் வசூலாகும். ஆன்மீகம், மருத்துவம் அல்லது குடும்ப தேவைகளுக்காக சில அவசிய செலவுகள் வரக்கூடும். முதலீடுகள் செய்வதற்கு முன் தகுந்த ஆலோசனைகளை பெறுவது கூடுதல் லாபத்தை தரும். குடும்ப உறவுகளிடையே இருந்த தேவையற்ற மனக்கசப்புகள் விளங்கி நிம்மதி நிலவும். வாழ்க்கை துணையுடன் இனிமையான நேரத்தை செலவிடுவீர்கள். பிள்ளைகளின் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தடையின்றி முன்னேறும். உறவினர்களின் வருகை மகிழ்ச்சியை தரும். உடல் ஆரோக்கியத்தில்
நல்ல முன்னேற்றம் காணப்படும். இருப்பினும் சீரற்ற உணவு பழக்கம் அல்லது அதிக வேலை காரணமாக செரிமான கோளாறு அல்லது அசதி வரலாம். சத்தான உணவுகளையும் லேசான உடற்பயிற்சியையும் வழக்கமாக்கிக் கொள்வது புத்துணர்வை தரும். புதன்கிழமைகளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபடுவதும் விஷ்ணு பகவானை வழிபடுவதும் சிறப்பான நன்மைகளை தரும். துலாம் ராசிக்காரர்களுக்கான வாராந்திர பலன்களை பார்ப்போம். பணியிடத்தில் சுமூகமான சூழல் நிலவும். உங்கள் ராசிநாதன் சுக்கிரனின் சாதகமான நகர்வால் படைப்பாற்றல் மற்றும் திட்டமிடுதல் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைத்து நிலுவை வேலைகளை முடிப்பீர்கள். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்களை கவர எடுக்கும் முயற்சிகள் வெற்றி தரும். கலை மற்றும் சேவை துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பொருளாதார நிலை சீராக இருக்கும். வருமானம் சிறப்பாக இருந்தாலும் ஆடம்பர பொருட்கள் சேர்க்கை மற்றும் வீட்டை அலங்கரிப்பது தொடர்பான செலவுகள் அதிகரிக்கக்கூடும். நிதி விஷயங்களில் வீண் ஆடம்பரத்தை தவிர்த்து சேமிப்பிற்கு முன்னுரிமை அளிப்பது நல்லது. பெரிய அளவிலான நிதி பரிவர்த்தனைகளில் கவனம் தேவை. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுகள் நல்லபடியாக முடியும். வாழ்க்கை துணையுடன் அனுகூலமான போக்கு காணப்படும். சிறு கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் விரைவில் சரியாகும். பிள்ளைகளின் முன்னேற்றம் மனதிற்கு நிறைவை தரும். உறவினர்களிடையே உங்கள் பேச்சுக்கு மரியாதை கூடும். பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இருப்பினும் பணிச்சுமை காரணமாக அலைச்சலும் சிறு கண் அல்லது முதுகு பிடிப்பு போன்ற அசௌகரியங்களும் வரலாம். சீரான உறக்கம் மற்றும் லேசான உடற்பயிற்சிகளை மேற்கொள்வது உடலை புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்க உதவும். பரிகாரம் என்னவென்றால், இந்த வாரம் உங்களுக்கு வெள்ளிக்கிழமைகளில் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வெள்ளை நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது செல்வ வளத்தையும் மன அமைதியையும் தரும். விருச்சிக ராசி நேயர்களுக்கான வாராந்திர பலன்கள். பணியிடத்தில் உங்கள் அதிகாரமும் செல்வமும் அதிகரிக்கும் வாரமாக இது அமையும். உங்கள் ராசிநாதன் செவ்வாயின் சுப பார்வையால் எதையும் தைரியத்துடன் எதிர்கொண்டு வெற்றி காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. வியாபாரத்தில் எதிர்பாராத மாற்றங்களும் கூடுதல் லாபமும் கிடைக்கும். கூட்டுத் தொழிலில் இருப்பவர்கள் கூட்டாளிகளிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். நிலுவையில் இருந்த பணவரவுகள் கைக்கு வந்து சேரும். புதிய சொத்துகள் அல்லது வாகனம் வாங்கும் முயற்சிகள் சாதகமான முடிவை தரும். இருப்பினும் எதிர்பாராத சுப செலவுகள் அல்லது பயணச் செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் வரவுக்கேற்ற செலவுகளை திட்டமிடுவது உத்தமம். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிலவும். வாழ்க்கை துணையின் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். கோபத்தை குறைத்து பேச்சில் நிதானத்தை கடைபிடித்தால் உறவுகளிடையே தேவையற்ற மனக்கசப்புகளை தவிர்க்கலாம். உடன் பிறந்தவர்களுடன் இருந்து வந்த பிணக்குகள் விலகி ஒற்றுமை பலப்படும். உடலில் ஆற்றலும் சுறுசுறுப்பும் நிறைந்திருக்கும். இருப்பினும் அதிக காரமான உணவுகளை தவிர்ப்பது செரிமானம் தொடர்பான சிறு அசௌகரியங்களை தடுக்கும். வழக்கமான உடற்பயிற்சி மற்றும் போதிய அளவு தண்ணீர் அருந்துவது உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் கோவிலுக்கு சென்று சிவப்பு மலர்கள் சாற்றி கந்தர் சஷ்டி கவசம் பாராயணம் செய்வது சகல நன்மைகளையும் தரும். தனுசு ராசிக்காரர்களுக்கான வாராந்திர பலன்கள். பணியிடத்தில் திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் நினைத்த இலக்குகளை அடைவீர்கள். உங்கள் ராசிநாதன் குருவின் சுப பார்வையால் புதிய வாய்ப்புகள் மற்றும் தொழில் விரிவாக்கம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் முழு ஆதரவும் பாராட்டும் கிடைக்கும். வியாபாரத்தில் போட்டிகள் குறைந்தாலும் புதிய வாடிக்கையாளர்களை பிடிக்க கூடுதல் உழைப்பு தேவைப்படும். பொருளாதார நிலை மிகவும் பலமாக இருக்கும். எதிர்பார்த்த பணவரவு தடையின்றி வந்து சேரும். பழைய கடன்களை அடைத்து மன நிம்மதி காண்பீர்கள். ஆன்மீக பயணங்கள், தர்ம காரியங்கள் அல்லது வீட்டின் அத்தியாவசிய தேவைகளுக்காக செலவுகள் வரக்கூடும். நீண்டகால முதலீட்டு திட்டங்களில் சேருவதற்கு இது ஏற்ற காலமாகும். இந்த வாரம் குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்வுகள் குறித்த பேச்சுவார்த்தைகள் தங்குதடையின்றி நடக்கும். வாழ்க்கை துணையுடன் இனிமையான புரிதலும் நெருக்கமும் கூடும். பிள்ளைகளின் வழியில் நல்ல செய்திகள் தேடி வந்து குடும்பத்திற்கு பெருமை சேர்க்கும்.
பெரியோர்களின் ஆசிகளும் ஆலோசனைகளும் உங்களுக்கு நல்வழி காட்டும். உடலில் புத்துணர்ச்சியும் மனதில் தெளிவும் இருக்கும். இருப்பினும் பணி நிமித்தமான பயணங்களால் சிறு உடல் அசதி அல்லது கால்வலி தோன்றி மறையலாம். சத்தான உணவுகளையும் போதிய ஓய்வையும் எடுத்துக்கொள்வது உடலை சீராக வைத்திருக்கும். வியாழக்கிழமைகளில் தட்சணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை சாற்றி மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது காரிய தடைகளை நீக்கி சிறப்பான வெற்றியை தரும். மகர ராசிக்காரர்களுக்கான வாராந்திர பலன்கள். பணியிடத்தில் பொறுமையும் நிதானமும் தேவைப்படும் வாரம். உங்கள் ராசிநாதன் சனி பகவானின் நகர்வால் வேலைப்பளு சற்று அதிகமாக இருந்தாலும் உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் நிச்சயமாக கிடைக்கும். மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களுடன் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் தேவை. வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை தள்ளி போடுவது நல்லது. வாடிக்கையாளர்களின் தேவைகளை அறிந்து செயல்பட்டால் சீரான லாபத்தை காணலாம். பணவரவு மந்தமாக இருந்தாலும் அத்தியாவசிய தேவைகளுக்கு குறைவு இருக்காது. எதிர்பாராத அலைச்சல் மற்றும் மருத்துவ செலவுகள் வரக்கூடும் என்பதால் வரவு செலவுகளில் பட்ஜெட் போட்டு செயல்படுவது உத்தமம். புதிய நபர்களுக்கு கடன் கொடுப்பதோ அல்லது ஜாமீன் கையெழுத்திடுவதோ முற்றிலும் நீங்கள் தவிர்ப்பது மிக நல்லது. குடும்ப உறவுகளிடம் விட்டு கொடுத்து செல்வது அமைதியை தரும். வாழ்க்கை துணையுடன் சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையலாம். பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. பிள்ளைகளின் கல்வி மற்றும் எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் அதிகரிக்கும். உற்றார் உறவினர்களின் ஆதரவு ஓரளவு ஆறுதல் தரும். உடலில் சோர்வு, கைகால் வலி அல்லது நரம்பு சார்ந்த அசௌகரியங்கள் வந்து செல்லலாம். நேரத்திற்கு சத்தான உணவை உட்கொள்வதும் போதிய அளவு ஓய்வெடுப்பதும் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் அல்லது துளசி மாலை சாற்றி வழிபடுவதும் எல் தீபமேற்றுவதும் உங்களுக்கு தடைகளை நீக்கி மன அமைதியை தரும். கும்பராசிக்காரர்களுக்கான வாராந்திர பலன்கள். பணியிடத்தில் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டு பெறும் வாரமாக இது இருக்கும். உங்கள் ராசிநாதன் சனி பகவானின் ஆதிக்கத்தால் கடின உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பலன்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் மேலதிகாரிகளின் நம்பிக்கையும் கிடைக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை பல மடங்கு உயர்ந்து லாபம் அதிகரிக்கும். கூட்டாளிகளுடன் இணைந்து புதிய திட்டங்களை தொடங்க சாதகமான சூழல் நிலவும். பொருளாதார நிலை ஏற்றம் தரும் வகையில் இருக்கும். பல வழிகளிலிருந்து பணவரவு வந்து சேரும். நிலுவையில் இருந்த தொகைகளும் கைக்கு வரும். ஆன்மீக காரியங்கள், குடும்ப சுப நிகழ்ச்சிகள் அல்லது புதிய பொருட்கள் சேர்க்கைக்காக செலவுகள் செய்ய நேரிடும். எதிர்காலத்திற்கான சேமிப்பு திட்டங்களில் முதலீடு செய்ய இது நல்ல வாரம். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுமூகமான சூழலும் நிலவும். கணவன் மனைவி இடையே புரிந்துணர்வும் அன்பும் அதிகரிக்கும். பிள்ளைகளின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். சகோதர வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். நெடுநாட்களாக சந்திக்காத உறவினர்கள் அல்லது நண்பர்களை சந்தித்து மகிழும் வாய்ப்பு உண்டாகும். ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது. இருப்பினும் தொடர் பயணங்கள் மற்றும் பணிச்சுமை காரணமாக சிறு அலைச்சலும், கால்வலி அல்லது தூக்கமின்மை போன்ற அசௌகரியங்களும் வந்து செல்லலாம். போதுமான ஓய்வும் நீர்ச்சத்து நிறைந்த உணவுகளும் உடலை புத்துணர்ச்சியோடு வைக்கும். சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவதும் ஆதரவற்றவர்களுக்கு அல்லது முதியோர்களுக்கு இயன்ற அன்னதானம் அல்லது உதவியை செய்வதும் சிறப்பான நன்மைகளை தரும். மீன ராசிகளுக்கான வார ராசி பலன்கள். பணியிடத்தில் உங்கள் திறமையும் பொறுப்புணர்வும் மிளிரும் வாரமாக இது இருக்கும். உங்கள் ராசிநாதன் குருவின் சுப பார்வையின் பலத்தால் திட்டமிட்ட காரியங்கள் தடையின்றி நிறைவேறும் வாரம் இந்த வாரம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் மேலதிகாரியின் முழு ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி நல்ல லாபம் காண்பீர்கள். புதிய வாடிக்கையாளர்கள் அல்லது புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரக்கூடும். நிதிநிலை திருப்திகரமாக இருக்கும். எதிர்பார்த்த பணவரவு தடையின்றி வந்து சேரும். பழைய நிலுவைகள் வசூலாகும். குடும்ப தேவைகள், சுப நிகழ்ச்சிகள் அல்லது ஆன்மீக பயணங்களுக்காக சில அத்தியாவசிய செலவுகள் வரக்கூடும். சேமிப்பு மற்றும் முதலீடுகள் தொடர்பான முக்கிய முடிவுகளை தைரியமாக எடுக்கலாம்.
குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிலவும். கணவன் மனைவியிடையே அனுகூலமான போக்கும் பரஸ்பர அன்பும் அதிகரிக்கும். பிள்ளைகளின் கல்வியிலும் நடத்தையிலும் நல்ல முன்னேற்றம் காணப்படும். உற்றார் உறவினர்களின் ஆதரவு மனதிற்கு நிறைவைத் தரும். சுபகாரிய பேச்சுகள் நல்ல முடிவுக்கு வரும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மனதளவில் தெளிவும் நேர்மறை எண்ணங்களும் அதிகரிக்கும். இருப்பினும் பணிச்சுமை காரணமாக சிறு உடல் அசதி அல்லது கண் எரிச்சல் தோன்றி மறையலாம். சத்தான உணவுகளை உட்கொள்வதும் சீரான ஓய்வும் உடலை புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்கும். வியாழக்கிழமைகளில் தட்சணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்கள் சாற்றி கொண்டைக்கடலை நைவேத்தியம் செய்து வழிபடுவது மேன்மையான நன்மைகளையும் தடையற்ற வெற்றிகளையும் தரும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள். நன்றி. ஓம் நமச்சிவாய.